எப்படி இந்த மனுஷ கோவத்தால இந்த சிப்ஸ் இன்வென்ஷன் ஆனது. அப்புறம் ஏன் கோகோ கோலா ஒரு கோல்ட் ட்ரிங்க்ஸ் இல்லாம ஒரு மருதா இருந்துச்சு. எப்படி இந்த சின்ன பையன் பேசினால ஐஸ்கிரீம் இன்வென்ஷன் ஆனது. அப்புறம் மாக்கி முதல் ரப்பராழ பண்ணப்பட்டது. இது மாதிரி அமேசிங் இன்வென்ஷன் ஒரு சின்ன மிஸ்டேக்னால இன்வென்ஷன் ஆச்சு. கடைசி வரை வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதாவது முதலாவது 1853 ஜார்ஜ் கிரும் ஆழ உருவாக்கப்பட்டது. ஒரு நாள் ஜார்ஜ் ரெஸ்டாரண்ட் ஒரு கஸ்டமர் வந்தாரு. பொட்டேட்டோஸ் சிப்ஸ் ஆர்டர் கொடுத்தாரு. ஆனால் அந்த பொட்டேட்டோஸ் சிப்ஸ் ரொம்ப பெருசா இருந்தனால கஸ்டமர் ரொம்ப கோவச்சிட்டாரு, குற்றம் பண்ணிட்டாரு. அதனால ஜார்ஜ் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த கோவத்துல பொட்டேட்டோஸ் ரொம்ப சின்னதா கட் பண்ணாரு. அதை அப்படியே ஃப்ரை பண்ணிட்டாரு. அந்த சிப்ஸ் கஸ்டமர் கொடுத்தாரு. சிப்ஸ் கஸ்டமர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படிதான் ஒரு சின்ன கோவத்தால உருவான பொட்டேட்டோ சிப்ஸ். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஸ்டிக் ஐஸ்கிரீம் ஒரு சின்ன பயன் பண்ண தவறுனால உருவானது. 100 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் தண்ணியில சோடா மிஸ் பண்ணி வச்சிருந்தா. ஸ்பூன் அந்த கிளாஸ்ல வச்சுட்டு மறந்துறான். அப்போ குளிர் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணியும் ஸ்பூனும் அப்படியே ஐஸ்கிரீம் போல வெளியே வந்துருச்சு. அதை சாப்பிட்டு அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சா. இந்த விஷயம் எல்லாத்துக்கும் சொன்னாரு. இந்த சின்ன பையன் அப்போ ஹெர்ரி பர்ட்க்கு ஒரு ஐடியா வருது. இந்த சோடா வாட்டருக்குள்ள பிளேவர் மிஸ் பண்ணி ஸ்டிக் ஐஸ்கிரீம் உருவாக்கலாம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஐஸ்கிரீம் எல்லாரோடையும் ஃபேவரட் இருக்கு. கோகா கோலா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தலைவலி அல்லது உடம்பு வலி அப்போ மருந்தா யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஜான் ஸ்டிட் பெம்பர்டன் தலைவலிக்காக உருவாக்குனாரு இந்த கோகா கோலா. ஆனால் இவர் கோகா கோலா சிரப் பண்ணும்போது தவறுதலாக கார்போஹைட்ரேட் வாட்டர் அதுல விழுதுருது. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவரே ஆச்சரியம் பட்டுட்டாரு. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கோகா கோலா ஒரு பிராண்டா இருக்கு. மேகி பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லாருக்கும் ஃபேவரட் ஒண்ணு. உங்களுக்கு தெரியுமா மேகி எப்போ கண்டுபிடிச்சாங்க? வாங்க பார்க்கலாம். 1884 ஜூலியஸ் மேகி, அதாவது பிசினஸ் மேன், இவர் தான் மேகி கண்டுபிடிச்சாரு. சீக்கிரமா செய்யக்கூடிய உணவுவாக கண்டுபிடிக்கலன்னு இருந்தாரு. பீன்ஸ் பட்டாணி சேர்த்து ஒரு பவுடர் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் அது கூட மேகி செத்துக்கிட்டாங்க. முதல் டைம் அமெரிக்கால லான்ச் பண்ணாங்க. அப்போ இதோட டேஸ்ட் ஒரு ரப்பர் மாதிரி இருந்துச்சு. போக போக அமெரிக்காவுக்கும் இந்த மேகி டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை இந்தியாவிலையும் லான்ச் பண்ணிட்டாங்க. நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா.